பொண்ணு இருக்குது நமக்கு தகுதி இல்லை. நம்ம பொண்ணு இருக்கிறால வயசுக்கு வந்துட்டா பொண்ணுக்கு போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு எங்க பாட்டியா வீட்டுல போட்டு எல்லாம் எடுத்து வந்து எனக்கு போட்டு எங்க அப்பா அம்மா அழகு பார்த்தாங்களே அந்த தோணி ஏதாச்சும் அரிசியே இருக்கக்கூடாது. எனக்கு சாதம் அரிசி எனக்கு பசியாரு கொடுக்கணும். அரிசி இல்லாத சாதம் எப்படி வடிக்க முடியும்? அதான் குறையில்லாத நான் வாழ்வேன். என்ன மாதிரி யாரும் இணைக்க முடியாது. அறிவு வந்து என்ன சொல்றீங்க ஐயா? இருக்குதுன்னு பேசுறீங்களா? இருக்குதாங்க இருக்குதா? அரிசி கடைசியா கலந்துங்க. அப்படி எப்படி சாப்பாட்டுல கண்டுவார்? சாப்பாட்டுல எப்படி நீ கண்டுவார்? அரிசி நல்லா செப்பங்க வந்தது. இது திமிர் மேல அந்த கஞ்சி கீழே மண்ணை வாரி அதில் போட்டு சோறாக்கி தவசம் போட்டுறேன். இது ஒரு பெண்ணாக பிறந்தால் எப்படி வாழணும் என்று தெரியுமா? தெரியுமா?
அழகான இன்பம் தரும் தமிழ் மொழி இது. எதுக்குன்னா சொல்லுங்க என்ன நாவை இப்ப சொல்றதாலும் ஒரு இடத்தால் இப்ப சொல்றதா ஆட்சியாளி போட்டாலும் திண்ணி எல்லாம் அடிமானோட வளர்ந்தாலும் அவளை சீனி சந்தமானி பார்த்து ஒருத்தர கெட்டா சொல்லத்தான் குடும்பத்துல படிக்கும் அதை போல சேர்ந்த புள்ளியோ நீங்களாம் தான் ஐயா சரிங்க வேற எதுவும் சொல்லி நான் சொல்லல ஐயா எதுவும் பெண்ணாக பிறந்தான் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தெரியுமா? பிறந்த ஆம்பளை எப்படி வாழ்ந்து தெரிஞ்சு குடும்பம் ஐயா பெண்களுக்கு கணவனை எப்படி வழிபடுத்த வேண்டும் என்று பெண்களுக்கு பெண்கள் தான் குலதெய்வம் என்று போட்டி பேசுவார்கள். தாய் திரு தமிழ்நாட்டிலே அப்பேற்பட்ட நாட்டிலே பிறந்து ஒரு ஆண்மகனை வழிபடுத்த தெரியாத அந்த கண்ணகியால் கொஞ்ச கதை பாடி போல் செந்தமிழ் ஏட்டிலே தன்னுடைய கணவனை உறங்கும் பொழுது உறக்கத்தில் காலையில் எழுந்திருக்கும்போது அந்த பாதத்தை தொட்டு வணங்கணுமா? ஆம்புடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு தான் வெளியே போயிட்டு சாதி போட வேண்டும். உன் முன்னாடி அந்த மாதிரி செய்கிறாளா? அந்த கணக்கிற வேலையே கிடையாது. உடனே அந்த பேயாட்டுல சாலை அப்படி தொடர்ந்து அடிச்சுட்டு அவன் விஷயத்துக்கு மூஞ்ச கவிரால கையில நைட்ட மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சுண்ணா பின்னால் வந்துட்டு அதெல்லாம் பூரா பூசிக்கிதுங்க நிறைய வச்சுக்கிங்க பூசிட்டு அப்புறம் பார்த்தா உண்ட உண்டே திரும்பி போறான். மஞ்சள் உடல் மாலையிட்ட கணவனை தெய்வமாக ஒரே வழி. அது என்ன வழி? என்ன வழி? நல்ல பாதை நோக்கி நீ நடந்தது.
பேசியிருப்பேன் கொடமுடிக்க சொன்ன கொடமுடிச்சேன் பயிட்டு சொன்ன பயிட்டு நீ வரும் வரைக்கும் நான் பசியோடு நீ சாப்பிடுவேன் நான் சாப்பிடும் போதெல்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன் பாடக சாலையிலே பசியோடு அந்த மரத்துக்கு உட்கார்ந்து உன்னை மறுபடியும் சொல்லி டெய்லி வீட்டுல விடுவேன் என்ன மாடாங்கிறது என்ன போடாங்கிறது அடிக்கிறது எட்டு ஒரு பொம்பளை பிறந்தவன் காலை தூக்கி போட்டு ஓதிக்கிறதா சும்மா இருந்தா புண்டனி கட்டு பண்ணி அடிச்சாங்க அப்பதான் அந்த ஆம்பளை தூக்கிட்டு அம்மா கஷ்டப்பட்டு நீ அப்படியே மனுஷன் போட்டு மூவி முடிதான் தெரியும் நாலு கேள்வி பாரு அந்த காலத்து கேள்வி பாரு மஞ்சள் போட்டு அந்த பொட்டை வச்சு சேலை கட்டினது வரும் மகாலட்சுமி மாரி இருக்குது இப்ப என்னமோ போட்டி சூட்டு மயிறு மங்காடி அது இந்த பிளாட் மாட்டிக்குது அப்படியே அது நைட்ல பிரச்சனை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நல்ல பாதல் நோக்கி அது கல்லு முள்ள கிடந்தால் அது ஒதுக்கிடு திக்கட்டும் அவர் புகழை இப்படிதான் ஒரு பெண் வாழணும். ஆமாங்க நான் சொல்றத கேளு சொல்லுங்க. இப்பவும் நான் சொல்றேன் உன்னை என்னால் செபிக்க முடியவில்லை. நான் கப்ப பணம் வாங்குவதற்காக நான் அயல்நாடு போகிறேன். இந்த வார்த்தையை நீ நிறைவேற்றி வைக்க சொல்லுங்க. நான் வரும் பொழுது நான் உன் கூட எல்லாம் சந்தோஷமா ஒரு நாள் இருக்க மாட்டேன். நான் வந்த உடனே என் அப்பான்னு கூப்பிடுறது ஒரு பிள்ளையை நீ பெத்து வைக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நல்ல பக்கத்தில் அப்ப நிலத்தை ஒருத்தன் வாங்கிவிட்டா அவனால ஓட்ட பயிர் வைக்க முடியாது. நம்ம வார்த்தையை விட்டுட்டு அந்த பயிர் இல்லை அந்த பயிர் இல்லை. நான் உன்னோடு பேச மாட்டேன். உன் கை கால எதுவுமே உன்னை தொடவே மாட்டேன். நான் கப்ப பணம் வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு வருடம் ஆகும் நான் போயிட்டு வர்றதுக்கு. அந்த ஒரு வருடம் கழித்து வந்த உடனே என் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தை இருந்தாலும் இருக்கணும். அப்ப வெளிநாட்டுக்கு நான் வீட்டுக்கு வரும்பொழுது என் அப்பான்னு கூப்பிடுவேன். ஆனால் என்னுடைய விந்திக்க பிறந்திருக்கணும் அந்த குழந்தை. அந்த கதை பத்த கேள்வி அந்த கேள்வி சரியான சேரவும் மாட்டேன். நான் ஒரு வருடம் கழித்து வந்த உடனே அந்த குழந்தையை பெற்று வைக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாநில இந்த நல்லூர் பட்டணத்திலே உனக்கு இடம் இல்லை. நல்லூர் பட்டணத்தில் பொழுது எங்கேயாயிலும் சென்று ராணி நீ ராணி கையாளாத பொட்டாங்களா யாத்தா பேசுறாங்க. அந்த காலத்துல எழுதி வச்சாங்களே ஒருத்தர் வந்து பேசுறாங்க. அது பூரா உண்மை இது. அந்த கேள்வினா அப்ப தனியா பேசுவாங்க. ஆம்பளை பேரை கூட சொல்ல மாட்டா கேள்விங்க. இப்ப ஸ்டார்டா பேர் சொல்லிடுவான். முடிஞ்சு பாச்சு கட்டும். அதை போல இப்ப சொல்ற பட்ச இந்த ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தையே அந்த காலத்துல அது போல நடக்கல. எனக்கு பாம்பு காதுன்னு சொல்லிக்கிறேன் நான். என்னுடைய கருத்து கொடுக்க முடியுமா நீங்கள் என்ன இந்த